நீதித்துறை நியமனங்களில் பிரதமரின் பங்கேற்பை நீக்க வேண்டும் என்ற தலைமை நீதிபதி டுன் தெங்கு மைமூன் டிவான் மார்ட்டின் அண்மைய கூற்றை முன்னாள் சட்ட அமைச்சர் டத்தோக் ஸ்ரீ முகமட் நஸ்ரி அசிஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் இதை அறுப்பான கருத்து என கூறினார். ஃப்ரீ மலேசியா டுடே வெளியிட்ட செய்தியின்படி, தற்போதுள்ள அமைப்பு பிரிட்டிஷ் அரசியல் மரபுகளை பின்பற்றுவதாகவும் 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நீதித்துறை நியமனக் குழு ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கமிஷன் JAC மூலம் இது மேலும் வலுவாக்கப்பட்டுள்ளதாகவும் நஸ்ரி தெரிவித்தார். இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததிலும் அவரே முதன்மை வகித்தார். அன்வார் தலையீடு செய்திருந்தால் நஜீப் சிறையில் இருக்க மாட்டார். நீதிமன்றமே தண்டனை வழங்கியது. பொது மன்னிப்பு வாரியம் அவருடைய வழக்கை பரிசீலனை செய்தது. அப்படியென்றால் தலையீடு எங்கே என்று நஸ்ரி வினவினார். மேலும் தெங்கு மைமூனின் கருத்துகள் தவறானவை என்று கூறி அவற்றை அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்த பரபரப்பான கருத்துகள் மால்டாவில் கடந்த வாரம் நடைபெற்ற சட்ட மாநாட்டில் நீதித்துறை மேலாதிக்கம் மீதான நம்பிக்கையை அதிகரிக்க பிரதமரின் பங்கேற்பை நீக்க வேண்டும் என தலைமை நீதிபதி தெரிவித்ததற்கு பின்னர் வெளிவந்தன. அதனைத் தொடர்ந்து நஸ்ரி இதே சட்ட அமைப்பின் அடிப்படையில்தான் தெங்கு மைமூன் நியமிக்கப்பட்டார். அவர் ஏன் இப்போது மட்டுமே விமர்சிக்கிறார் என கேள்வி எழுப்பினார்.